அம்மா சொல்லுப்பா. சம்பள காசு 10,000 ரூபாய் போட்டுட்டு இருக்காமா, பார்த்து செலவு பண்ணு. சரிப்பா. சரிம்மா. அம்மா அன்னைக்கு சம்பளம் மொத்தம் உனக்கே போட்டு விட்டேன். செலவுக்கு 1 ரூபாய் காசு இல்ல, ஒரு 2000 ரூபாய் மட்டும் போட்டு விடுமா. ஐயோ, எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேனேப்பா. அம்மா என்னமா நினைச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட உனக்கு நான் காசு அனுப்புறேன், நீ ஈஸியா உட்காந்து செலவு பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவல எனக்கு தெரியாது. 10 நிமிஷத்துல காசு அனுப்புற. போன வை. திட்ட உடனே காசு போட்டு இருப்பாரு. சொல்றா மச்சான். ஏய், காசு வந்துருச்சாடா உனக்கு? வந்துச்சுடா மச்சான். எதுக்குடா அம்மா கிட்ட காசு கேட்டு சண்டை போட்டுட்டே இருக்க? டே நீ சும்மா ராடே, அதை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. 2 நாள் மட்டும் தானே காசு போட்டேன். இப்ப காசு கிட்ட வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்லுது. இப்ப திட்டோனே எப்படி காசு அனுப்புது பாரு. நீ அனுப்புன காசை வச்சு அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமாடா உனக்கு? என்ன பண்ணுச்சு? நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்ட பைக்க உங்க அம்மா உனக்காக கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கடா. என்னடா சொல்ற? இப்ப கூட நீ கேட்டோடனே 2000 ரூபாய் வந்துச்சுல, அதுக்கு உங்க அம்மா எவ்வளவு அசிங்கப்பட்டான்னு உனக்கு தெரியுமாடா? என்ன ஆச்சுடா? ஐயா, எங்க பையனுக்கு 2000 ரூபாய் காசு கொஞ்சம் தேவைப்படுது, தரீங்களா? நீ செய்யற கூலி வேலைக்கு 300 ரூபாய் கொடுக்கறதே